எப்படியா நெக 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 வண்டி லைனா அவங்க ஏதோ சொன்னு வச்ச மாதிரி எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க லைனாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் வண்டி, இந்த பக்கம் 2 வண்டி இருக்குது, இந்த பக்கம் 2 வண்டி இருக்குது. ஊர்பட்ட வண்டி. நான் என்ன சொல்றேன்னா, ஆஃபீஸ்காரங்க கூப்பிட்டுன்னு கூடாது இல்லைங்க. லோடு ஆகுது காத்தால 6 மணிக்கு லோடு ஏற்றுற மாதிரி வான்னு சொல்லிவிட்டு இன்னையோட 3வது நாள் இந்த நான் ஆஃபீஸ்லேயே கிடக்குறான். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. லோடு ஆகலன்னா சொன்னணும் டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நம்ம ஒரு தெம்ப நாம ஒரு எந்த மாதிரி வந்துருக்கோம்னா, நாம ஒரு தெம்ப வந்துருக்கோங்க, லோடு ஏற்றின்னு போயிடலாம் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி வந்தா இது ஒன்றும் பண்ணலங்க. திராட்சை கீட்சி வாங்கி வச்சுனேன், ஆரஞ்சு திராட்சை இதெல்லாம் வாங்கி வச்சுனேன், தெம்ப சாப்பிட்டுக்கினேன். பாருங்க 2 திராட்சை திராட்சை 1 கிலோ வாங்கினோம், ஆரஞ்சு அதெல்லாம் வாங்கி தெம்பா சாப்பிட்டுக்கினேன் கிடக்குறேன். ஆனா திராட்சை தெரியுதா லைட்டா வலின்றது வந்து இருக்குங்க. இந்த நட ஓட்டின்றதே வேஸ்ட்டுங்க, கோலையர் போனது வேஸ்ட்டு. அது ஒரு பெரிய கூத்தாச்சு. அந்த வாடகை இன்னுமே வாடகை வாங்கல. இன்னைக்கு என்ன டேட்டு 19, 4ஆம் தேதி ஏற்றுனது, இன்னுமே வாடகை தெரியல. நான் எப்படி லாரி ஓட்டுறதுன்னு தெரியல. இந்த நட வந்ததே வேஸ்ட்டோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு தூரம் போயிட்டு எம்டி தேசிக்கணும். சீசன் டல்லா இல்ல நம்மளுக்கு நேரம் சரியில்லையா, நம்மளுக்கு இப்படி ஆகுதான்றது தெரிய மாட்டேங்குது. சரி நடப்பது நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெம்பா உட்காந்தாச்சுங்க. திராட்சை எல்லாம் சாப்பிட்டேன்னா இன்னைக்கு என்ன சமையல் வண்டியில அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சாச்சுங்க. தெம்பா இருக்கலாம், வருத்தப்படுறது தெம்பா வருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். நீட்டா சாப்பிட்டு ஆக்கி சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்தாச்சு. இங்க நிறைய வண்டிக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அவங்க கூட பேசிக்கினேன் நல்லா ஜாலியா டீ கடிக்கும் அங்கேயும் இங்கேயும் போய்க்கினேன் ஜாலியா சுத்தின்னு கிடக்குறான். ஆனா ஜாலியான வெளியே சொல்றான், ஆனா உள்ள லைட்டா வலின்றது இருக்குங்க. என்ன பண்றது, லோடாவில் நம்ம நேரம் மேல நம்ம வந்த இதான்னு தெரியல, இப்படி மாட்டியாச்சு. இந்த நடிகை ஆனா டோட்டலா வேஸ்ட். இந்த மாசம் பிறந்தா வேஸ்ட். மாசம் ஸ்டார்ட் ஆச்சு போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் கரெக்டா பாருங்க, எப்ப நம்ம லோடு ஏத்தும் போது அப்படின்னா இந்த லோடு வேணாம் அப்படின்னு சொல்லி மனம் ஒரு ஒம்புல அப்படின்னா அந்த நடையே வேஸ்டா போகுது. இந்த கோதுமை ஏற்றும் போதையும் நம்மள வச்சு செஞ்சாங்க, பேல் ஏற்றும் போது அங்க ஒரு சண்டை. அந்த மன திருப்தியா லோடு ஏத்துனாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா ஓடுது. மனம் எதனா கொஞ்சம் உறுத்திச்சு அப்படின்னா அது அந்த நடிகை அப்படியே க்ளோஸ் ஆயிருதுங்க. டயர் பஞ்சர் ஆச்சு, அந்த டயரு அப்புறமேட்டு ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க லாஸ்டா. அதை தூக்கி ஹவுசிங்ல போட்டாச்சு. ஹவுசிங்ல டயரை தூக்கி செகண்ட் ஆக்சில் போட்டாச்சுங்க. ஊருக்கு போயிட்டு வேக்காடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எல்லாம் ஆல்டர் பண்ணோம். இங்க பென்சர் கிடைக்குது, இங்க ஒரு பென்சர் கடை இருக்கு, அந்த பென்சர் கடையில போட்டேன். இருங்க வேக்காடு கட்டுறேன். எல்லாம் பென்சர் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து வச்சுங்க. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயத்தோடு எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி எங்கேயா இருக்கிறது அப்படின்னாங்க. பில்லு வந்து என்னைக்கு வரும்னா, இன்னைக்கு ஏற்றி 2 நாள் கழிச்சு பில்லு வருமா, இங்கே வந்து இருக்கணுமா. ஏன்னா ஆஃபீஸில் ஊர்பட்ட வண்டி இருக்குங்க, இதை விட்டா லோடு ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தர மட்டும் வாடகை இருக்கிறதுலே தர மட்டும் வாடகைன்னா இதுதான். ஆனால் இந்த நட வந்ததே வேஸ்ட்டு. எப்பயுமே வந்து ஆரம்பம் வந்து சந்தோஷமா இருந்தால் முடிவும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. லோடு ஏற்றும் போதே ஒரு பிரச்சனையோட ஆரம்பிச்சிச்சு, முடிவும் பிரச்சனையோட முடியுது. சரி நம்ம எதில் ஆரம்பிச்சோங்களோ அதுலேயே முடியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கினேன் தான். ஃபர்ஸ்ட் வண்டி நாம் தாங்க. இந்த இடத்துல வந்து 5 வண்டி ஏற்ற தோணுது. அங்கே ஒரு வண்டி இருக்கு, மீதி எல்லாம் வெளியே இருக்குங்க வண்டி. இன்னைக்கு வந்து என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. சண்டே தான் வந்து பில்லு வருமா. சண்டே வரல அப்படின்னா மண்டே வந்துச்சுன்னா 50 ரூபா வாடகையில், டன்னுக்கு 50 ரூபா சேர்த்து தரான்னுறாங்க. பில்லு வரல அப்படின்னா அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியல. லோடு ஏற்றினா டயர் என்னத்துக்கு ஆகுறது. சரி நடப்பது நன்மைக்கு அப்படின்னு சொல்லி போகலாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுதுங்க. ஏற்றுற வேகத்தை பார்த்தா வேகமாக ஏற்றி விட்ருவோம். உங்களுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்க. சால்டேஜ் ஒன்றும் வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. சால்டேஜ் வந்து இதுவரை ஒரு பெரிய தலைவலி. வண்டியில என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சோறுங்க. இந்த வாரம்லாம் வெறும் தக்காளியா ஓடுது. நல்லா தான் இருக்குது ஜாலியா.
ஆல்மோஸ்ட் லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சுங்க. இவ்வளோ லோடு ஏற்றி நின்னா என்னத்துக்கு ஆகுறது? சரி, நடக்கிறது நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். லோடு வந்து ஏற்றியாச்சு, ஃபைனலும் பண்ணியாச்சுங்க. ராசா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு லோடு ஏற்றினுறான். போதும், இன்னொரு கொஞ்சம் விடுங்க, இன்னொரு கொஞ்சம் போதும் விடுங்க. பஸ் பஸ் பராபரே. ராசம் வந்து லோடு ஏற்றிக்கின்னு முழுசாக இங்கே தான் இருக்க போகிறான். எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுசாக இங்கே தான் இருக்க போகிறான். ஞாயிற்றுக்கிழமை வெளியே போக போகிறான் வரவா. சரி, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. வருத்தமாக இருக்கான்னு கேட்டால் லோடு நான் நாளைக்கு ஏற்றி விட்டுருந்தோம்ல, எனக்கு வெயில் தோடுது. லோடோடு நின்னா மனசுக்கு ஒரு மாதிரி வலிக்குதுங்க. எனக்கு என்னன்னு தெரியல, நாம் எதிர்பார்த்து வந்ததா இல்லை என்னான்னு தெரியல. பாய் வந்து அவங்களே போட சொன்னியாச்சுங்க. கைடு வந்தாங்க, அவங்களே வந்து போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி டோட்டலு 4 பேர் போடுறாங்க. அதனால டக்குன்னு ஒரு வண்டிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு கை வேறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு சொன்னியாச்சு. அதான் எப்பா சாமி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. வெறும் 44 செகண்ட்லேயே. பில்லு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லோடு மாதிரி வேற எந்த லோடுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்த உடனே லோடு நம்ம உடனே பாய் ஏற்றுறாங்க. ஆனால் வண்டி ஆல் டவுன் தெரிஞ்சே விட்டு பாயெல்லாம் இது மாதிரி அவசரமாக பண்ணுறாங்க. அதே வந்து லோடு ஏற்றுக்கடான்னு ஒரு கம்பெனியில் கெஞ்சிரும். ஆனால் இங்கே வந்து ஆல் டவர் வள்ளிக்கு எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, தெரிஞ்சே ஒரு ஜாலியாக இருக்குது எனக்கு. இது மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, தெரிஞ்ச ஆல் டவர் வள்ளிக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ வேகமாக பாய் போடுறாங்க. 10 நிமிஷத்தில் பாய் போடுறதெல்லாம் இப்போ கிடைக்குது. அவசரமாக பில்லு கொடுத்துட்டு பாய் போடுறதுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த கோதுமை லோடுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. அருமையான ஆளுங்கடா சாமி. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:50ங்க. மணி 2 மணி ஆகுதுங்க. ஒரு வழியா பில்லு வந்து கொடுத்துட்டாங்க. இப்பதான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சந்தோஷமா இருக்குதுங்க. 2-3 நாள் கிட்டத்தட்ட போன ஞாயிற்றுக்கிழமை வந்தவன். நான் இங்க ஹைதராபாத்துக்கு வந்தவன், நாந்தேடு. இங்கேயே ஒரு வாரம் கழிச்சிட்டான். பில்லு வாங்கிட்ட உடனே தான் எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது இல்லை, நல்லா இருக்குது. இன்னுமே வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு கணக்கு முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் வந்து வண்டி எடுத்து புறப்படுற மாதிரி இருக்குங்க. 2 மணிக்கு பில்லு கொடுத்தா 2 நாள் ஆகுது லோடு ஏற்றிக்கினேன். அப்படியே பில்லு கொடுத்தால ஜிகு அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. 5 வண்டி லோடு வச்சாங்க. அதில் எத்தனை வண்டிக்கு வந்து பில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு மட்டும் பில் வந்துச்சு. நேற்று நைட்டு வந்து சரியான கூத்து. அது என்ன கூத்துன்னு வந்து வீடியோ எடுக்க வந்து தோணலுங்க. கொஞ்சம் நம்ம டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாங்க ஆல் டைமுக்கு அதுக்கும். அதனால நான் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணலங்க. இப்போ போயிட்டு கணக்கு முடிச்சுட்டு அப்படியே புறப்படலாங்க. லோடு வந்து எங்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னிங்கன்னு நினைக்கிறேன், மதுரைங்க. மதுரை அப்படியே பொறுமையாக அப்படியே புறப்படலாங்க. மணி ஒரு 5:30 போல எடுத்துங்க. இப்ப டோன் பக்கம் வந்தாச்சு. நண்பர் ஒருத்தர் ஆப்போசிட்ல வந்தாருங்க. அவர் டைமிங் நோட்டு எல்லி லோடு ஏற்றிருந்தாங்க. எல்லி வந்து 2 எல்லி கொடுத்துட்டு ஒரு குலுக்கல் போட்டு டைம் ஆதா கச கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 7:45 ஆகுதுங்க. நானும் சரி அந்த கேப்ல அப்படியே கிரீஸ் அடிச்சிடலாம்னு சொல்லி கிரீஸ் அடிக்க விட்டா எல்லாமே அடிச்சுட்டு ஃப்ரண்ட்ல அடிக்கும்போது கிரீஸ் காலியாகி போயிடுச்சு அப்படின்ட்டான். நான் 4 ஃப்ரண்ட்ல 2 கட்டுக்கு மட்டும் நான் எங்க போய் கிரீஸ் அடிக்கிறது?
வழி பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுங்க. நேற்று வந்து தயிர் வாங்கினோம். தயிர் பழையசோறு கொஞ்சம் இருக்கு, அதை சாப்பிட்டு அந்த ஏனத்தெல்லாம் விலைக்கு கமுத்துட்டுங்க. அப்படின்னா கமுத்துட்டோம்னா அப்படியே ஹோட்டல் தாங்க. ரன்னிங் போய் பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்குமே ஹோட்டல் சாப்பாடு தான். நைட் ஆனா கிருஷ்ணகிரி காடு மொத்த சாம்ராஜ்யம் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரிக்காரங்களை தாங்க. நம்மளுக்கு தான் சாம்ராஜ்யம். காருக்காரங்களாம் ஓரதான் வரலாம். எல்லாம் வெறும் லாரியே போகுதுங்க. கார் இருக்கிற இடமே தெரியல. ஏதோ ஒண்ணு அப்பப்போ ஒண்ணு வருது. இப்ப டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. ஏக்க சார் லேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே பொறுமையா வரேங்க. பஸ் தான் பஸ் லாரி அவ்வளவுதான். இது மேட்ரே நல்லா இருக்கு. லாரியே பார்க்கும்போது ஒருவர் நல்லா இருக்குது. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி ரோட்டு போவீங்க. அந்த ரோட்ல வந்து தூத்துக்குடி போற ரோட்ல வந்து இறக்குறது. எவ்வளவு வண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வண்டிக்குது. இது வந்து நம்மளுது கிடையாது, அந்த பக்கம் இருக்கிறது தான் நம்மளுது. நம்மளது வந்து சாம்பிள் வந்து எடுத்தாச்சுங்க. இறக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் பாயிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்தோம். இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா 6 மணி ஆகுது. வெயில் தரமாக இருக்குது. வெயிலுன்னா வெயித்தான் வெயில் சாமி. ஒரு மாதிரி வெயில் அதிகமாக இல்லைங்க, வந்து வேக்குது. அப்படியே ஆவி மேலே அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். தேன் வந்து சொன்னாங்களா, மழை தேனா என்னன்னு சொன்னாங்களே. வண்டி எடுத்து வந்து நிற்கும் போது தேன் எல்லாம் பூச்சி எல்லாம் வந்துனே இருந்துச்சு. வண்டிக்குள்ள ஒரு 10 பூச்சி மாதிரி வந்துச்சு. நானும் துணியில எல்லாம் எடுத்து போட்டேன், வெளியே போட்டேன். அப்புறமேட்டு பார்த்தா அந்த தேனு இந்த மரத்திலே கட்டினுக்குதுங்க பாருங்க. சின்னதான், ஆனா பெரிய பெரிய பூச்சி வந்து பெரிய பெரிய பூச்சி போட்டுற கேட்டுற போகுது. கம்முனுக்கு வாய்ப்பு வந்து இருக்கான். மணி 11 மணி வரைக்கும் லோடு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுறாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற வண்டி வந்து எங்கேருந்து லோடு ஏற்றினு வருதுன்னா லாத்தூருங்க. நாம நாந்தேடு. சரி அப்படியே பொறுமையா இருக்குவாங்க. இறக்கிட்டாங்கன்னா பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இடம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்குதுங்க. பாய் வந்து மடிச்சாச்சுங்க. மடிச்சு முடிச்சுட்டு உடனே இங்க போட்டு அந்த வண்டியை அவட்ட எடுத்து அங்க விடுன்னாங்க. லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. இப்ப டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஆகுதுங்க. மணி 11 மணி வரைக்கும் இறக்குவாங்களாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. படப்படன்னு இறக்கி முடிச்சிட்டாங்க. இல்லை கீழே வந்து கொட்டிருந்துச்சு, அது வந்து நீங்களே பெருக்கிங்கடாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. பெருக்கிறதுக்கு 100 ரூபாயாம். நீங்களே பெருக்கிறங்க. அதில் எங்கே போய் டெஸ்ட்டில் பெருக்கின்னு கிடக்கிறது. மூக்கா அடிச்சிச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. எவ்வளோ இறஞ்சினுக்குதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாம் அங்கே இருந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து இங்கே தள்ளி இருந்தாங்க. கீழே பாய் போடல அப்படின்னா எவ்வளோ சால்ட்டேஜ் ஆகிருக்கும். மழை மாதிரி ஏற்றி வச்சுங்கிறாங்க. கிளீன் பண்ணி விட்டாங்கன்னா போய் எடை போட்டு தூங்கலான்னு பார்க்குறான். தலைவர் கம்முனே இருக்கிறாங்களே. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. இப்போ தான் சாப்பிட்றான். லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சு. ரிசீவ்டும் வாங்கியாச்சுங்க. சாப்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அது தக்காளி கொஜ்ஜுங்க. வீட்டு சாப்பாடுங்க. நேற்று வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல. வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து சப்பாத்தியும் தக்காளி கொஜ்ஜு செஞ்சு கொடுத்தாங்க. அதே வந்து காத்தாலேருந்து இதேவே சாப்பிட்றேங்க. கேட்டு நல்லா இருக்குது. அதனால வந்து இதேவே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறான். வீட்டுக்கு போனாவே வந்து சாப்பாடு தூக்கின்னு வரணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. கொசு இருக்கும் பொழுது. சரிங்க, இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் போறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டுக்கோங்க.
அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. பசிக்குதுங்க, சாப்பிட்டு அடுத்து என்ன லோடு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. சரிங்க, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுவாங்க.